இந்திய அணியானது டி20 உலகக்கோப்பையில் குரூப் 8 போட்டியில் 2 வெற்றி பெற்று அரையிறுதிக்கு செல்ல வேண்டிய வாய்ப்பு மிக பிரகாசமாக அமைந்துள்ளது. காரணம், பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் 50 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்த போட்டியின் வெற்றி குறித்து ரோஹித் சர்மா பல கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக ஹர்திக் பாண்டியாவை புகழ்ந்து பேசியிருக்கிறார். 5 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன்கள் எடுத்த இந்திய அணி, பாண்டியாவின் அதிரடியால் இப்படிப்பட்ட ஒரு இலக்கை நிர்ணயிக்க முடிந்தது. பின்னர் 8 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன்கள் மட்டுமே பங்களாதேஷ் அணியால் சேர்க்கப்பட்டது. பங்களாதேஷ் அணியின் கேப்டன் சாந்தோ அதிகபட்சமாக 40 ரன்கள் எடுத்திருந்தார். பந்து வீச்சில் குல்தீப் யாதவ் 3 விக்கெட், ஹர்தீப் சிங், பும்ரா 2 விக்கெட், ஹர்திக் பாண்டியா 1 விக்கெட் என எடுத்திருந்தனர். இப்போட்டி முடிந்த பிறகு ரோஹித் சர்மா பேசுகையில், அட்டாக்கிங் கிரிக்கெட் விளையாடுவது குறித்து நீண்ட காலமாக பேசி வருகிறோம். என்னை பொறுத்தவரை டி20 கிரிக்கெட்டில் ஆங்கர் ரோல் என்பதே கிடையாது. இந்த சூழல், பிட்ச் ஆகியவற்றிற்கு ஏற்றவாறு எங்களை நாங்களே மாற்றிக்கொண்டோம். இந்த மைதானத்தில் காற்று அதிகமாக பங்கு வகித்தது. பேட்டிங், பவுலிங் என ஸ்மார்ட்டாக செயல்பட்டோம். சதம், அரை சதங்கள் பற்றி எனக்கு நம்பிக்கை இல்லை. பேட்ஸ்மேன்களின் ஒரே வேலை பந்துவீச்சாளர்களை பிரஷர் கொடுப்பதுதான். நாங்கள் அதைத்தான் செய்ய விரும்புகிறோம். அதேபோல் இந்திய அணியின் அனுபவம் வாய்ந்த வீரர்கள் ஏராளமானோர் உள்ளனர். கடந்த போட்டியில் சொன்னதை போல ஹர்திக் பாண்டியாவின் பேட்டிங் எங்களுக்கு சாதகமாக அமைந்தது. பாண்டியா சிறப்பாக பினிஷிங் செய்து வைத்தார். அவரால் என்ன செய்ய முடியும் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். இந்திய அணியின் முக்கியமான வீரராக அவர் உள்ளார். இதேபோல் சிறப்பாக செயல்பட்டால் நாங்கள் சிறப்பான இடத்தை எட்டுவோம். பிட்சை புரிந்து கொண்டு நாங்கள் அனைவரும் ஆலோசித்தபடி, திட்டமிட்டபடி செயல்பட்டு வருகிறோம் என்று ரோஹித் சர்மா பேசியிருக்கிறார். இப்போட்டியில் சிறப்பாக செயல்பட்ட ஹர்திக் பாண்டியாவுக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஹர்திக் பாண்டியா 2 சாதனைகளை படைத்துள்ளார். அதாவது டி20 உலகக்கோப்பையில் 300 ரன்கள் மற்றும் 20 விக்கெட் எடுத்த ஒரே இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் என்ற சாதனையும் படைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் டி20 உலகக்கோப்பையில் 6ஆம் வரிசையில் இறங்கி அரை சதம் அடித்த வீரர் என்ற சாதனையும் படைத்திருக்கிறார்.